வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் கொத்தமல்லி காரம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ உப்பு போட்ட தண்ணியில நீல நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். ஏன்னா அப்பதான் கத்திரிக்காய் கருக்காம இருக்கும். அதனால அடுத்ததா வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்னே எடுத்து நீல நீளமா அரைஞ்சு வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் தாராளமா வேணும். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, உளுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதோடையே கருவேப்பிலையும். வெங்காயம் ஒரு 50% குக் ஆகணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் தண்ணியில போட்டு வச்சிருந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 to 4 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் அந்த ஆயிலே தான் குக் ஆயிருக்கு. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 50% கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முன்னாடியே உப்பு சேர்த்துட்டா கொஞ்சம் கத்திரிக்காய் குக் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்ததான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா கலந்துட்டு திரும்ப மூடி வச்சு சிம்மில் வச்சு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் குக் பண்ணி முடிச்ச உடனே கடைசியா நம்ம ஒரு மசாலா சேர்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தலாம். 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து தண்ணியில ஊற போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி இஞ்சி ஒரு 3 சின்ன சைஸ் துண்டு எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 4-5 எடுத்துக்கலாம். தேங்காய், இஞ்சி, ஊற வச்ச புளி, இதோட கொத்தமல்லி. இதை கோர்ஸ் பேஸ்டா அரைச்சிக்கலாம். தேங்காய் மட்டும் கொஞ்சோண்டு கோர்ஸா கிரைண்ட் பண்ணிட்டு இப்போ கடைசியா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை மிளகா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் குக் ஆயிடுச்சான்னு பார்த்துலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா பீசஸுமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணி வச்ச பேஸ்ட்டை நான் கத்திரிக்காயில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பு ரொம்ப சிம்மில் தான் இருக்கு. இது போட்டு நம்ம ஹை ஃப்ளேம்லலாம் குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் சிம்மில் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய், கொரியாண்டர் மசாலா போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்தா போதும். நம்ம ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் கொத்தமல்லி காரம் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துல கலந்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி சாம்பாரோ ரசத்துக்கோ தொட்டு சாப்பிடவும் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். ரொம்ப ஈஸியான இந்த டிஷ்ஷை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.